Hi friends, welcome to Learn with Siba channel. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல டைப்ரைட்டிங் இங்கிலீஷ் ஜூனியர் ஸ்டேட்மெண்ட்ல கொஸ்டின் நம்பர் 30 நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். எப்பவும் போல லெஃப்ட் மார்ஜின் 10 செட் பண்ணுவோம், ரைட் மார்ஜின் 75 செட் பண்ணுவோம். இப்போ ஹெட்டிங்கான கால்குலேஷன் பார்த்துடலாம். கலெக்ஷன் ஆஃப் அர்பான் லேண்ட் டேக்ஸ் இன் தமிழ்நாடு அப்படிங்கிறது சரிங்களா. இதோட கவுண்டிங் பார்த்தீங்கன்னா வித் ஸ்பேஸோட சேர்த்து 42 வருது. ஃபார்மேட் பிரகாரம் நம்ம 65 எடுப்போம், அதோட கவுண்டிங் 42. ஸோ மைனஸ் பண்ணுறோம். இப்போது இதை வந்து 2ஆல் டிவைட் பண்ணணும். இப்போ 23 2ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் பாயிண்டிங்கில் வரும். அதனால் 24 மாற்றிக்கிட்டு அடுத்த டிஜிட்டாக மாற்றிக்கிட்டு நம்ம 2ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம். அப்போ 12 வருது. அது கூட ப்ளஸ் 10 ஆட் பண்ணால் 22 சரிங்களா. ஸோ 65 கவுண்ட்டை மைனஸ் பண்ணுவோம், 2ஆல் டிவைட் பண்ணுவோம், 10ஆல் ஆட் பண்ணுவோம். இதுதான் நம்ம பேசிக்காக பார்த்துட்ருக்கிறது. அப்போ 22வது டிகிரியில் நம்ம வந்துட்டு இந்த ஹெட்டிங் வந்துட்டு அடிப்போம் சரிங்களா. ஓகே, அடுத்து ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கால்குலேஷன் லாஸ்ட் காலம்ல இருந்து தான் போடணும். இது நம்மளுக்கு பேசிக்காக தெரிஞ்சது தான். இந்த டிஸ்ட்ரிக்டும் ருப்பீஸ் இன் லேக்ஸ் இதுக்கும் தனியாக நம்ம கால்குலேஷன் போடணும். ஸோ இந்த கால்குலேஷன்ஸ் எல்லாமே போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக தான் நம்ம இது ரெண்டுக்கும் கால்குலேஷன் போடுவோம் சரிங்களா. ஓகே, இப்போ இந்த லாஸ்ட் காலம் பாருங்கள். இந்த லாஸ்ட் காலமில் ஹெட்டிங்கோட கவுண்டிங் பெருசா இல்லை உள்ளே இருக்க வேல்யூஸில் எது பெருசு சரிங்களா. ஸோ இந்த காலம்லேயே பார்த்தீங்கன்னா வேல்யூஸில் இதுதான் பெருசு, 8 டிஜிட்டில் இருக்குது. உள்ளே இருக்க வேல்யூஸ்லேயே ஹோல் வேல்யூஸ்லேயே இது 8 டிஜிட்டில் இருக்குது. ஹெட்டிங் வந்துட்டு 7 டிஜிட்டில் இருக்குது. அப்போது இந்த காலம்லேயே சரிங்களா, ஹோல் காலம்லேயே எது பெருசு, ஹெட்டிங்கா இல்லை வேல்யூவா? வேல்யூ தான் நம்மளுக்கு பெருசு, அது 8 டிஜிட் சரிங்களா. இது 7 தான், இது 8 சரிங்களா. ஓகே, நம்ம இந்த 8 தான் கன்சிடர் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இதுக்கான கால்குலேஷன் எப்படி போடுவோம்? ரைட் சைடு மார்ஜின் 75 அதை எடுத்துக்குவோம், மைனஸ் இந்த காலம்ல எது பெருசு, 8 டிஜிட்டில் இருக்கிறது தான் பெருசு. அது கூட ப்ளஸ் 2 வந்துட்டு நம்ம ஆட் பண்ணுறோம் சரிங்களா. இது நான் எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸ்லேயும் சொல்கிறது தான், இந்த லைனோட வேல்யூ கன்சிடர் பண்ணுறதுக்காக சரிங்களா. அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட் அடித்து முடிச்சதுக்கப்புறம் ஸ்கேல் பென்சிலை வச்சு இந்த கோடு காலம்கான கோடு வந்துட்டு நம்ம போடுறோம் இல்லையா, இதுக்கு முன்னாடி பின்னாடிலாம் ஸ்பேஸ் விடணும். ஸோ அதை கன்சிடர் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த கால்குலேஷன் வந்துட்டு போடுறோம் ஓகேங்களா. ஓகே, ப்ளஸ் 2 வந்துட்டு ஆட் பண்ணுறோம். அப்போது 8 கூட நம்ம ப்ளஸ் 2 ஆட் பண்ணிட்டோம்னா 10. ஓகே, இதை மைனஸ் பண்ணால் 65. இந்த 65 அடுத்த லைனுக்கு கொண்டு வந்துக்கோங்க. அடுத்த காலம் பாருங்கள். இதில் கலெக்ஷன் அப்படிங்கிறது 10 டிஜிட்டில் இருக்குது. உள்ளே இருக்க வேல்யூஸ்லேயே எது பெருசு அப்படின்னு பார்க்கணும். 8 டிஜிட்டில் இருக்கிறது தான் பெருசு உள்ளே இருக்க வேல்யூஸ்லேயே. அப்போ காலம்லேயே எது பெருசு, ஹெட்டிங் தான் பெருசு 10. அப்போ அது கூட 2 ஆட் பண்ணால் 12, மைனஸ் பண்ணலாம் 53. அடுத்த லைன் கொண்டு வந்துக்கோங்க. அடுத்த காலம் பாருங்கள். இதில் அண்டர் அப்படிங்கிறது 5 டிஜிட்டில் இருக்குது. இந்த வேர்டு பார்த்தீங்கன்னா 10 டிஜிட்டில் இருக்குது. உள்ளே இருக்க நம்பர்ஸில் 8 டிஜிட் தான் பெருசு ஓகேங்களா. அப்போ காலம்லேயே நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த லிடிகேஷன் அப்படிங்கிற வேர்டு தான் 10 டிஜிட்டில் இருக்குது. ஸோ நம்ம அந்த 10 தான் கன்சிடர் பண்ணணும். ப்ளஸ் 2 ஆட் பண்ணால் 12, மைனஸ் பண்ணுறோம் 41 சரிங்களா. இந்த 41 அடுத்த லைன் கொண்டு வந்துக்கலாம், மைனஸ் இந்த காலம் பாருங்கள். டிமாண்ட் அப்படிங்கிறது 6 டிஜிட்டில் இருக்குது. உள்ளே இருக்க வேல்யூஸில் 8 டிஜிட்டில் இருக்கிறது தான் பெருசு. அப்போ எது பெருசு, காலம்லேயே எது பெருசு, 8 தான், வேல்யூ தான் பெருசு, அதுதான் 8 டிஜிட்டில் இருக்குது. இது 6 தானே சின்ன வேல்யூ, அப்போ 8 தான் நம்மளுக்கு பெருசு. ப்ளஸ் 2 ஆட் பண்ணால் 10, மைனஸ் பண்ணுறோம் 31. ஓகே ஃபைன். இப்போ நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கேல் பென்சில் வச்சு கோடு போடுவோம் இல்லையா, அதோட வேல்யூ வந்துட்டு அது எந்த டிகிரியில் வரும் அப்படிங்கிறதுக்கான டிகிரி தான் நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ எங்கே இதெல்லாம் அடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும், நம்ம ஃபைண்ட் பண்ண டிகிரி கூட ப்ளஸ் 2 வந்துட்டு ஆட் பண்ணிக்கணும் ஓகேங்களா. 2 இடத்துல ப்ளஸ் 2 ஆட் பண்ணுறோம். இது நீங்கள் எப்போவுமே மறக்கக்கூடாது. அப்போ கிடைச்ச வேல்யூ கூட ப்ளஸ் 2 ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு இந்த வேல்யூஸ் கிடைக்கும். 65 + 2 67, 53 + 2 55, 41 + 2 43, 31 + 2 33 நம்மளுக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். இதில் தான் அடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். இது எல்லாமே லைனோட வேல்யூ, நம்ம இதை தான் அடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த டிகிரி இந்த வேல்யூஸ் தான் நம்ம வந்துட்டு டிகிரியில் யூஸ் பண்ண போகிறோம் சரிங்களா. ஓகே, அடுத்து டிஸ்ட்ரிக்ட். இது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் காலமோட லைன் வேல்யூ எடுப்போம் சரிங்களா. லெஃப்ட் மார்ஜின் 10 தானே, லெஃப்ட் மார்ஜின் அதை மைனஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் காலமோட லைன் வேல்யூ அப்படிங்கிறப்போ இங்கே வாங்க, இதுதான் லைன் வேல்யூன்னு சொல்லியிருந்தேன். இதான் ஃபர்ஸ்ட் காலம். 31 மைனஸ் லெஃப்ட் மார்ஜின் என்ன 10, மைனஸ் பண்ணிடுங்க 21 மைனஸ் இதோட கவுண்டிங் இது எவ்வளோ டிஜிட்டில் இருக்குது, 8 டிஜிட்டில் இருக்குது ஓகேங்களா. ஸோ இதை மைனஸ் பண்ணிக்கலாம். இப்போ 13 வரும். இந்த 13 2ஆல் டிவைட் பண்ண ஆன்சர் பாயிண்டிங்கில் வரும் அப்படிங்கிறதுனால 14 மாற்றிக்கிட்டு சரிங்களா, அடுத்த டிஜிட்டாக மாற்றிக்கிட்டு நம்ம 2ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா. இப்போ 7 வரும். லெஃப்ட் மார்ஜினை மைனஸ் பண்ணோம் இல்லையா, அதை கடைசியாக ஆட் பண்ணிடுங்க
ஓகேங்களா? அப்போ 17வது டிகிரியில் நம்ம வந்துட்டு இந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறது வந்துட்டு அடிப்போம். ஓகேங்களா? கிளியருங்களா? அடுத்து ருபீஸ் இன் லேக்ஸ். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா 4 காலமுக்குமே பொதுவாக இருக்குது, சென்டராக இருக்குது. அப்படிங்கிறப்போ இந்த 4 காலமோட வேல்யூவை ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா? மொத்தமாகவே ஆட் பண்ணணும். அப்போ அந்த வேல்யூ எங்கேருந்து நம்ம கன்சிடர் பண்ணணும்? இங்கே கால்குலேஷன் போட்டிருக்கோம் இல்லையா? இந்த வேல்யூ. சரிங்களா? அந்த 10, 12, 12, 10 இது 4 வேல்யூவுமே ஆட் பண்ணணும். இது 4ஐயுமே நீங்கள் கூட்டினீங்கன்னா 44 வரும். சரிங்களா? மைனஸ் இதோட கவுண்டிங் ருபீஸ் இன் லேக்ஸ், இதோட கவுண்டிங் பார்த்தீங்கன்னா 17. ஸோ அது மைனஸ் பண்ணிக்கலாம். 27 வரும். 2ஆல் டிவைட் பண்ணணும், ஆன்சர் பாயிண்டிங்கில் வரும். அப்படிங்கிறதுனால அடுத்த டிஜிட்டாக மாற்றிட்டு 28 மாற்றிட்டு 2ஆல் டிவைட் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்போ 14 வரும். அது கூட ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூவை நம்ம எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூ என்ன? 31. சரிங்களா? ஸோ இது நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா 45 வரும். கடைசியாக +1 ஃபார்மேட் பிரகாரம் நம்ம ஆட் பண்ணணும். 46. 46வது டிகிரியில் ருபீஸ் இன் லேக்ஸ் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம அடிக்கிறோம். ஓகேங்களா? இது எல்லாமே 10வது டிகிரியில் நம்ம அடிக்கிறோம். ஓகேங்களா? இதில் ஹெட்டிங்கில் மட்டும் ஒரு சின்ன விஷயம் இருக்குது. என்னென்னா இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்குது. இங்கே டிமாண்ட், கலெக்ஷன், பேலன்ஸ் இது எல்லாமே ஒரு வேர்டாக இருக்குது. இங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த அண்டர் லிட்டிகேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 வேர்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போது நம்ம வந்துட்டு சென்டர் பண்ணி அடிக்கணும். சென்டர் பண்ணி அடிக்கிற கான்செப்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். சரிங்களா? இருந்தாலும் நான் ஒரு தடவை இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த ஹெட்டிங் அடித்ததுக்கப்புறம் இந்த கோட் அடிக்கிறோம். ஓகே, இதெல்லாம் அடிச்சுட்டு நம்ம இங்கே வந்துடுறோம், டிஸ்ட்ரிக்ட் வந்துடுறோம். ஸோ இது வந்துட்டு இது சிங்கிள் வேர்டு, இது சிங்கிள் வேர்டு, இது சிங்கிள் வேர்டு, இது சிங்கிள் வேர்டு. ஸோ இது ரெண்டுக்கும் சென்ட்ரலில் அண்டர் அப்படிங்கிற வார்த்தைக்கும் இந்த லிட்டிகேஷன் அப்படிங்கிற வார்த்தைக்கும் இடையில தான் டிஸ்ட்ரிக்ட், டிமாண்ட், கலெக்ஷன், பேலன்ஸ் இதெல்லாம் சென்டர் பண்ணி அடிக்கணும். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி எது எந்தெந்த டிகிரியில் அடிக்கணும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறது 17வது டிகிரி. இங்கே டிமாண்ட் அப்படிங்கிறது எந்த டிகிரின்னு நம்ம தெரியணும் இல்லையா? அப்போ இந்த காலம்லேயே எது பெருசு? டிமாண்ட் அப்படிங்கிறது 6 டிஜிட். உள்ளே இருக்க வேல்யூஸில் எது பெருசு? 8 டிஜிட். அப்போ காலம்லேயே 8 தான் பெருசு, வேல்யூ தான் பெருசு நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ எங்கே அடிக்கிறோம்? 33ல். சரிங்களா? 33ல் காலம்லேயே எது பெருசோ, ஹெட்டிங்காக இருக்கலாம் இல்லை உள்ளே இருக்க வேல்யூவாக இருக்கலாம். காலம்லேயே எது பெருசு? வேல்யூ தான் பெருசு. ஹெட்டிங் வந்துட்டு சின்ன வேல்யூ, அது 6 டிஜிட் தான், இது 8 டிஜிட். அப்போ வேல்யூ தான் பெருசு, அதை நம்ம ஃபைண்ட் பண்ண டிகிரியில் அடிக்கிறோம். இப்போ உள்ளே இருக்க வேல்யூஸில் 8 டிஜிட்டில் எந்த நம்பர்லாம் இருக்கோ, சரிங்களா? இதெல்லாமே 8 டிஜிட்டில் தான் இருக்குது. 8 டிஜிட்டில் இருக்க எல்லாமே 33வது டிகிரியில் அடிச்சிருவீங்க. ஓகேங்களா? ஜஸ்ட்டு வந்துட்டு நம்ம கால்குலேஷன் போட்டதுக்கப்புறம் எது எந்த டிகிரிங்கிறத நம்ம நோட் பண்ணிக்கணும். அப்படின்னா தான் நோட் பண்ணிட்டு அடித்தா தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஓகேங்களா? அடுத்து இப்போ ஹெட்டிங் பாருங்கள். இது 8 டிஜிட். இதுக்கு இந்த பெரிய வேல்யூக்கு சின்ன வேல்யூவை சென்டர் பண்ணணும். சரிங்களா? இது 8 அப்படிங்கிறப்போ இது 6, இதோட கவுண்டிங் 6. மைனஸ் பண்ணுங்க. 8ல் 6 போச்சுன்னா டிஃப்ரென்ஸ் என்ன வருது? நம்மளுக்கு 2 வருது. முன்னாடி ஒரு வேல்யூ, பின்னாடி ஒரு வேல்யூ, மனசுக்குள்ளேயே. சரிங்களா? மனசுக்குள்ளேயே கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ முன்னாடி ஒரு வேல்யூ, பின்னாடி ஒரு வேல்யூ விட்டுறலாம் அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கோங்க. ஓகேங்களா? இது 33வது டிகிரியில் ஸ்டார்ட் பண்ணுறோம். முன்னாடி ஒரு வேல்யூ விட்டால் 34. அப்போ 34வது டிகிரியில் நம்ம டிமாண்ட் அப்படிங்கிறத அடிப்போம். ஓகேங்களா? இதுதான் சென்டர் பண்ணுறது அப்படிங்கிறது. ஓகேங்களா? அடுத்து இங்கே வந்துடலாம். இந்த காலமில் பாருங்கள், ருபீஸ் இன் லேக்ஸ் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் பண்ண மாதிரி 46வது டிகிரியில் அடிப்போம். ஓகேங்களா? ஓகே, இந்த காலமில் அண்டர் அப்படிங்கிறது 5 டிஜிட், இந்த லிட்டிகேஷன் அப்படிங்கிறது 10 டிஜிட்டு, உள்ளே இருக்க வேல்யூஸில் 8 டிஜிட்டில் இருக்கிறது தான் பெருசு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அப்போ காலம்லேயே இந்த லிட்டிகேஷன் அப்படிங்கிற வேர்டு தான் பெருசு, 10 டிஜிட்டில் இருக்குது. நம்ம ஃபைண்ட் பண்ண டிகிரி என்ன? 43. இதைத்தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இது கிடையாது, இதைத்தான் கன்சிடர் பண்ணுவோம். நோட் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? 43. ஓகே, 43வது டிகிரியில் காலம்லேயே எது பெருசு? இந்த வார்த்தை தான் பெருசு, லிட்டிகேஷன் தான் பெருசு. அப்போது 43வது டிகிரியில் இது அடிக்கிறோம். இந்த பெரிய வேல்யூக்கு சின்ன வேல்யூவை சென்டர் பண்ணணும் அப்படின்னாலே டிஃப்ரென்ஸ் செக் பண்ணணும். 10ல் 5 போச்சுன்னா டிஃப்ரென்ஸ் 5. முன்னாடி 3 லெட்டர், பின்னாடி 2 லெட்டர், அப்படி விட்டுருங்க. சரிங்களா? அப்போ முன்னாடி 3 லெட்டர் விட்டிங்கன்னா 43வது டிகிரியில் ஸ்டார்ட் பண்ணுறோமா? அப்போ 43, 44, 45 விட்டிங்கன்னா 46வது டிகிரியில் அண்டர் அடிப்பீங்க. ஓகேங்களா? அடுத்து உள்ளே இருக்க வேல்யூஸில் இந்த நம்பர் வேல்யூ இருக்கு இல்லையா? நம்பர் வேல்யூஸில் எது பெருசு? 8 டிஜிட்டில் இருக்கிறது தான் பெருசு, அதைத்தான் நம்ம எடுக்கணும். ஓகேங்களா? இது வந்து 7 டிஜிட்டில் இருக்குது. உள்ளே இருக்க நம்பர் வேல்யூஸில் எது பெருசுன்னு பாருங்கள். 8 டிஜிட்டில் இருக்கிறது தான் பெருசு.
இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த காலம்லேயே எது பெருசுன்னு பார்த்தா இந்த வார்த்தை தான் பெருசு 43வது டிகிரின்னு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அப்போ இந்த பெரிய வேல்யூக்கு இந்த வேர்ல்ட்லேயே அதாவது இந்த காலம்லேயே இதுதான் பெருசு, இந்த பெரிய வேல்யூக்கு இந்த சின்ன வேல்யூவை சென்டர் பண்ணணும். அப்போது சென்டர் பண்ணணும்னா என்ன பண்ணணும், இது 10 இது 8, டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு 2, முன்னாடி ஒரு வேல்யூ பின்னாடி ஒரு வேல்யூ விட்டுறலாம். 44வது டிகிரி வரும் நமக்கு. 44வது டிகிரியில் 8 டிஜிட்டில் இதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் 44வது டிகிரியில் அடிப்பீங்க. இது 7 டிஜிட் அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த மாதிரி சென்டர் பண்ணக்கூடாது சரிங்களா. இப்போ இங்கே நம்ம சென்டர் பண்ணணும் இல்லையா, ஒரு வேல்யூ தான் நம்ம சென்டர் பண்ணுவோம் சரிங்களா. மற்றதெல்லாம் என்ன பண்ணுவோம், மற்ற நம்பர்ஸ் எல்லாமே அதை விட இப்போ 8க்கு கீழே 7 இருக்குது, 7 டிஜிட்டில் நம்பர்ஸ் இருக்குது, 6 டிஜிட்டில் நம்பர் இருக்குது, 5 டிஜிட்டில் நம்பர் இருக்குது. அப்படிங்கிறப்போ அது எல்லாமே நம்ம சென்டர் பண்ண மாட்டோம், டிஜிட் வைஸ் அடிப்போம். ஓகேங்களா, கிளியராக இருக்குங்களா, டிஜிட் வைஸ் அடிக்கணும் சரிங்களா. அப்போது இந்த 8 டிஜிட்டில் இருக்க வேல்யூ எல்லாமே நம்ம 44வது டிகிரியில் அடிப்போம். இப்போது டிஜிட் வைஸ் இது வந்து 7 டிஜிட்டில் இருக்குது. அப்போது இது நம்ம எப்படி அடிப்போம், டிஜிட் வைஸ் அடிப்போம். இந்த 2க்கு நேராக 2 வரும் சரிங்களா, காமா. ஸோ இதுக்கு நேராக அப்படியே வந்துடும். டிஜிட் வைஸ் அடிக்கிறதுனா இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்சது தானே. அப்போ இந்த 2 அப்படிங்கிறப்ப எந்த டிகிரி, இது 44னா இது 45. 45வது டிகிரியில் 7 டிஜிட்டில் எதெல்லாம் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் வந்துட்டு 45வது டிகிரியில் அடிப்பீங்க. 8 டிஜிட்டில் இருக்கிறது எல்லாமே நீங்கள் 44வது டிகிரியில் அடிப்பீங்க. ஓகேங்களா, கிளியருங்களா. அடுத்து இந்த காலம் வந்துருங்க. இதில் கலெக்ஷன் அப்படிங்கிறது 10 டிஜிட்டில் இருக்குது. உள்ளே இருக்க வேல்யூஸில் 8 டிஜிட் தான் பெருசு. காலம்லேயே எது பெருசு, ஹெட்டிங் தான் பெருசு. நம்ம ஃபைண்ட் பண்ண டிகிரி என்ன, 55. ஓகேங்களா. அப்போ 55வது டிகிரியில் நம்ம இந்த கலெக்ஷன் அப்படிங்கிறத வந்துட்டு அடிப்போம். உள்ளே இருக்க வேல்யூஸில் இந்த நம்பர் வேல்யூஸில் எது பெருசுன்னு பார்க்கணும். 8 டிஜிட் தான் பெருசு. அப்போது பெரிய வேல்யூக்கு சின்ன வேல்யூ சென்டர் பண்ணணும். 10ல் 8 போச்சுன்னா டிஃப்ரென்ஸ் 2, முன்னாடி ஒரு வேல்யூ பின்னாடி ஒரு வேல்யூ விடலாம். 55 விட்டால் 56வது டிகிரியில் நம்ம இந்த 8 டிஜிட்டில் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாமே நீங்கள் 56வது டிகிரியில் அடிக்கணும். ஓகேங்களா. அடுத்து 7 டிஜிட்டில் இருக்குது அப்படிங்கிறப்போ அது நம்ம என்ன பண்ணணும், டிஜிட் வைஸ் அடிக்கணும். சென்டர் பண்ணக்கூடாது, டிஜிட் வைஸ் அடிக்கணும். ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உள்ளே வர நம்பர் வேல்யூஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உள்ளே வர நம்பர் வேல்யூவில் எது பெருசுன்னு பார்க்குறோம். அதை வந்துட்டு நம்ம இப்போ ஹெட்டிங் பெருசுனா, அதாவது இங்கே மேலே இருக்க ஹெட்டிங் பெருசுனா அந்த பெருசுக்கு உள்ளே இருக்க வேல்யூஸில் எந்த நம்பர்ஸ் பெருசோ அதை சென்டர் பண்ணிடுவோம். ஓகேங்களா. மற்றது இல்லாமல் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம டிஜிட் வைஸ் அடிக்கிறோம், சென்டர் பண்ண மாட்டோம் சரிங்களா. டிஜிட் வைஸ் அடிப்போம், சென்டர் பண்ண மாட்டோம். இது நீங்கள் வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா. ஓகே, இப்போ இது வந்துட்டு 8 டிஜிட்டில் இருக்குது, இது 7 டிஜிட்டில் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், டிஜிட் வைஸ். இப்போ இந்த 1க்கு நேரம் நமக்கு 1 வரும் சரிங்களா. அப்போ 56ல் இதை ஸ்டார்ட் பண்ணுறோம். 57வது டிகிரியில் 7 டிஜிட்டில் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் 57வது டிகிரியில் அடிப்பீங்க. 8 டிஜிட்டில் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் வந்துட்டு 56வது டிகிரியில் அடிப்பீங்க. ஓகேங்களா, கிளியருங்களா. அடுத்து இந்த லாஸ்ட் காலமில் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் அப்படிங்கிறது 7 டிஜிட், ஹெட்டிங் வந்துட்டு 7 டிஜிட், உள்ளே இருக்க வேல்யூஸில் 8 டிஜிட் தான் பெருசு. அப்போ காலம்லேயே டோட்டல் காலம்லேயே எது பெருசு, நம்பர் தான் பெருசு. அப்போ நம்ம ஃபைண்ட் பண்ண டிகிரி என்ன, 67. 67வது டிகிரியில் நம்ம இந்த 8 டிஜிட்டில் எதெல்லாம் இருக்கோ அது எல்லாமே 67. ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த பெரிய வேல்யூவுக்கு இந்த சின்ன வேல்யூவை சென்டர் பண்ணணும். ஸோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 8ல் 7 போச்சுன்னா டிஃப்ரென்ஸ் 1 தான். முன்னாடி ஒரே ஒரு வேல்யூ விடுங்க. அப்போ 68வது டிகிரி. 68வது டிகிரியில் நம்ம இந்த பேலன்ஸ் அப்படிங்கிறத அடிப்போம். ஓகே, இங்கே வந்துடுங்க. உள்ளே வந்துட்டிங்கன்னா 7 டிஜிட்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த 7 டிஜிட்டில் இருக்க வேல்யூலாம் நம்ம என்ன பண்ணணும், டிஜிட் வைஸ் அடிக்கணும். அப்போ 3க்கு நேராக வரும். 68வது டிகிரியில் 7 டிஜிட்டில் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் 68வது டிகிரியில் அடிப்பீங்க. ஓகேங்களா. ஓகே, அடுத்து இங்கே பாருங்கள். ஸோ யூசி அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா என்ன அர்த்தம், அப்பர் கேஸ். டிக்கு நேராக இந்த மாதிரி கோடு கொடுத்துருக்காங்க. அப்போ டியை மட்டும், முதல் எழுத்தை மட்டும் நம்ம கேபிட்டல் லெட்டரில் அடிக்கணும். ஓகேங்களா. இது நம்மளுக்கு பேசிக்காக தெரிஞ்சது தான், ஒருவேளை தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் யூசி கொடுத்துருக்காங்க. டீயை மட்டும் நம்ம கேப்ஸில் அடிக்கணும். ஓகேங்களா. திருவள்ளூர் இது எல்லாமே 10வது டிகிரியில் அடிப்போம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். ஒரு ரோ சரிங்களா. இந்த இப்போ திருவள்ளூர் அப்படிங்கிற ஒரு ரோ அடித்ததுக்கப்புறம் டபுள் டிக் விடணும் அப்படிங்கிறது, டபுள் லைன் ஸ்பேஸ் விடணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஓகேங்களா. இங்கே திண்டுக்கல் அப்படிங்கிறது யூக்கு பதிலாக ஐ வரும். ஸோ இது அப்பர் கேஸ். எம் வந்து கேபிட்டல் லெட்டரில் அடிக்கணும். காஞ்சிபுரம் RAM அப்படிங்கிறது இங்கே வரும். ஓகேங்களா. இந்த 7 அப்படிங்கிற நம்பருக்கு பதிலாக 2 அப்படிங்கிற நம்பர் வரும் சரிங்களா. ஸோ அது எல்லாமே இங்கே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 புள்ளி கொடுத்துருக்காங்க, இப்படி கோலன் மாதிரி கொடுத்துருக்காங்க, அப்படி வரக்கூடாது. ஸோ அது என்ன சொல்லியிருக்காங்க, டெலீட் பண்ண சொல்கிறாங்க. எதை, இந்த புள்ளியை டெலீட் பண்ணுங்க. அப்போ ஒரே ஒரு புள்ளி, ஒரே ஒரு டாட் மட்டும் தான் நம்ம வைக்கணும். இங்கே எப்படி இருக்குது அதே மாதிரி தான் நம்ம வைக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இங்கே வந்துட்டு 11,27.40 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு கீழே இந்த மாதிரி கோடு கொடுத்து
ஸ்டெட்டுன்னு கொடுத்தா என்ன அர்த்தம்? இது அப்படியே அடிக்கணும். 11,27.40 அப்படிங்கிற நம்பரை அப்படியே அடித்தா போதும். சரிங்களா? ஸோ அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. சரிங்களா? ஓகே, அடுத்து இங்கே 7க்கு பதிலாக 8 வரும். டிரான்ஸ்லேட் பண்ண சொல்கிறாங்க. டிஆர்எஸ்னா என்ன? டிரான்ஸ்லேட். இந்த ஹோல் வேல்யூமே, அதாவது 1,46.29 இந்த மொத்த வேல்யூமே இங்கே வந்துடும். 7,13.40 இந்த மொத்த வேல்யூவும் இங்கே வந்துடும். அதுதான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போது எது எந்தெந்த டிகிரிங்கிறத நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். இந்த இடத்துல சென்டர் பண்ணுறது எப்படி? இந்த கோடு போடுவீங்க, கோடு போட்டு அதுக்கு அடுத்த லைன் வருவீங்க. அதுக்கு அடுத்த லைன் வந்தோடனே அண்டர் அப்படிங்கிறது எந்த டிகிரி? 46. ஸோ 46 டிகிரியில் அண்டர் அப்படிங்கிறத அடிப்பீங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்த லைன் வாங்க. நெக்ஸ்ட் லைன் வந்துட்டு இங்கே இந்த லிட்டிகேஷன் அப்படிங்கிறது 43ல் அடிச்சிருங்க. ஓகேங்களா? இப்போ இந்த 2 வார்த்தையுமே அடிச்சாச்சு. இப்போ இந்த 2க்குமே இடையில, சரிங்களா, இடையில நம்ம இந்த டிஸ்ட்ரிக்ட் டிமாண்ட் கலெக்ஷன் பேலன்ஸ் அப்படிங்கிறத அடிக்கணும். எப்படி நம்ம சென்டர் பண்ணணும்? இப்போ இந்த லிட்டிகேஷனை அடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ நம்ம சென்டர் பண்ணுறது ஆல்ரெடி, சரிங்களா, இதுக்கு முன்னாடி எல்லாத்துலேயுமே நான் இந்த மாதிரி சென்டர் பண்ணுற ஸ்டேட்மெண்ட் வந்த வீடியோஸில் எல்லாத்துலேயுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இருந்தாலும் ஒருவேளை உங்களுக்கு தெரியல, இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஒன்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ சென்டர் பண்ணுறது டைப்ரைட்டிங் மிஷினில் ரைட் சைடில் நம்ம பேப்பர் இன்சர்ட் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு ரைட் சைடில் ஒரு ரவுண்டாக ஒரு பிளாக் கலரில் ரோல் இருக்கும். ஜஸ்ட் நம்ம மூவ் பண்ணுவோம் இல்லையா, பேப்பர் இன்சர்ட் பண்ணுறப்போ மூவ் பண்ணுவோம் இல்லையா, அதில் ஹாஃப் டிக் வச்சு மூவ் பண்ணுங்க. மைல்டாக தான் மூவ் பண்ணணும். ரொம்ப மூவ் பண்ணிங்கன்னா மேலே லைனுக்கு மேலே போயிடும். ஓகேங்களா? ரொம்ப டாப்பில் போயிடும். அப்போ தப்பாகும் இல்லையா? ஜஸ்ட் ஒரு மூவ் தான். சரிங்களா? மூவ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இங்கே வரும், இந்த சென்டரில் வந்துடும், சென்ட்ரல் லைனுக்கு வந்துடும். அப்போ இங்கே வந்துடுங்க. லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா 17வது டிகிரியில் டிஸ்ட்ரிக் அடிச்சுக்கோங்க, 34வது டிகிரியில் டிமாண்ட் அடிங்க, 55வது டிகிரியில் கலெக்ஷன், 68வது டிகிரியில் பேலன்ஸ். எந்தெந்த டிகிரியில் நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் அடிச்சிட்டிங்க. ஓகேங்களா? ஜஸ்ட்டு ஹாஃப் டிக் தான் மூவ் பண்ணணும். சரிங்களா? அந்த ரோலரை ஜஸ்ட்டு ஒரு ஹாஃப் டிக்கில் தான் நம்ம மூவ் பண்ணணும். ரொம்ப மூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா லைன் மேலே போயிடும். ஒரு தடவை சொல்லிடுறேன். சரிங்களா? ஒரு தடவை நீங்கள் இதை அடிக்கிறப்போ ரஃபாக ஒன்ஸ் அடித்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அந்த மூவ்மெண்ட் வந்து கரெக்டாக தெரியணும். சரிங்களா? ரொம்ப மூவ் பண்ணிங்கன்னா மூவ் ஆயிரும். அதனால் உங்களுக்கு அது அடிக்கிறப்பே தெரியணும். ஓகேங்களா? ஓகே, இதை அடிச்சிட்டிங்க. இப்போது எங்கே இருக்கீங்க? நீங்கள் இந்த அடுத்த லைன் இந்த கோடு போடணும். ஏன்னா இந்த லிட்டிகேஷன் வேர்டு அடிச்சாச்சு, இந்த டிஸ்ட்ரிக்ட் டிமாண்ட் கலெக்ஷன் பேலன்ஸ் அடிச்சாச்சு. இப்போ அடுத்த லைன் வரணும்னா இந்த கோடு போடுற அடுத்த லைனுக்கு வரணும். ஆனால் இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? இது 2க்கும் இடையில இருக்கீங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம நார்மலாக இந்த லைனுக்கு வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? 2க்கும் இடையில இருக்கும். நார்மலாக இந்த லைனுக்கு வரணும், இந்த கோடு போடுற லைனுக்கு வரணும். லெஃப்ட்டில் நம்ம பார்த்தீங்கன்னா 1, 1.5, 2, 2.5 அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, லைன் ஸ்பேஸ் அட்ஜஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த இடத்துல 1.5 வச்சுக்கோங்க. 1ல் தான் வச்சு அடிப்பீங்க. ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 1.5 வைங்க. ஏன்னா இது 2க்கும் இடையில இருக்கனால 1.5 வச்சு நீங்கள் மூவ் பண்ணீங்க அப்படின்னா இந்த லைனுக்கு வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் லைனுக்கு வரணும் அப்படிங்கிறதுனால 1.5 வச்சு இங்கே வந்துடுறோம். இங்கே வந்ததுக்கப்புறம் எப்பவும் போல் அந்த லைன் ஸ்பேஸை வந்துட்டு நம்ம 1க்கு மூவ் பண்ணிடணும். சரிங்களா? 1.5ல் இருக்கிறத நம்பர் 1க்கு நம்ம மூவ் பண்ணிடணும். கிளியருங்களா? அப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம இந்த கோடு போடுவோம். எகெயின் டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டு ருபீஸ் இன் லேக்ஸ் அடிப்போம். டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டு இந்த ரோஸ் எல்லாமே நம்ம அடிப்போம். எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ரோக்கு இடையிலையும் டபுள் லைன் ஸ்பேஸ் விடுறதுங்கிறது நம்ம பேசிக்காக எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸ்லேயும் அடிச்சது தான். ஆஸ் யூஷுவல் நம்ம அடிப்போம். இது கிளியருங்களா? ஒரு தடவை இந்த மாதிரி நீங்கள் சென்டர் பண்ணி அடிக்கிறது உங்களுக்கு வரல, இப்போ தான் புதுசாக நீங்கள் வந்துட்டு டைப் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ரஃப் பேப்பரில், சரிங்களா, ஜஸ்ட் பிளாங்காக இருக்க ஒரு ரஃப் பேப்பரில் இது மட்டும் இந்த ஹெட்டிங்லாம் அடிக்காமல் ஜஸ்ட்டு இதை மட்டும் அடிச்சு பாருங்கள். அந்த ரோலர் மூவ்மெண்ட் நம்மளுக்கு தெரியுதா? ஃபஸ்ட் டைம் அடிக்கிறோம் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு தெரியுதா, நம்மளுக்கு கரெக்டாக அது வருதா அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது பழகிரும். சரிங்களா? அது அடிக்க பழகிரும். இந்த மாதிரி சென்டர் பண்ணி அடிக்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அது உங்களுக்கு புக்கில் இது எந்தெந்த எக்ஸசைஸ்லாம் அப்படி இருக்குது, எந்தெந்த கொஸ்டின் நம்பர்ஸ்லாம் அப்படி இருக்கோ அதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக போயிடும். சரிங்களா? இதே மாதிரி ஒரு 3 வரி கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்போ அது நம்மளுக்கு நர்வஸ் இல்லாமல் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ஹையர்லாம் கொஞ்சம் அப்படி வரும். ஸோ அப்போ நம்ம அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்க மாதிரி ஜூனியர்லேயே ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாகிடும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைப்ரைட்டிங் இங்கிலீஷ் ஜூனியர் ஸ்டேட்மெண்ட்டில் கொஸ்டின் நம்பர் 30 வந்துட்டு பார்த்துருக்கோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு அடுத்த பதிவுகளை சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.